Welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்னங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படினு கேட்டிங்கனா, இங்க கோயம்புத்தூர்ல ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படினு சொல்லிட்டு ஃபர்னிச்சர் ஷாப் லொகேட் ஆயிருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ங்க. சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. தட் டு இவங்களுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட் வந்து செப்பல் ஸ்டாண்ட் அண்ட் ஷூ ஸ்டாண்டுங்க. செப்பல் ஸ்டாண்ட் அண்ட் ஷூ ஸ்டாண்ட் வந்து நார்மலா எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தானே. இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோட அதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. பிராண்டிங் சர்டிஃபிகேட் நான் வந்து கணேஷ் குமார் மேஜிக் ஆர்ட்ன்ற ஒரு பிராண்டில் வந்து பார்ட்னராக இருக்கேன். ப்ளஸ் வந்து ஸ்பேசியோன்ற ஒரு செப்பல் ஸ்டாண்டு, ஷூ ஸ்டாண்டு அந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 1 by 1 நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை கிராஃப்ட் பண்ணுறதுல தான் விஷயம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது, அதை வந்து மல்டிபிளாக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்பேஸ் கிராஃப்டோட இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காட்டு இருக்குது, பகல் நேரத்தில் காட்டு தேவையில்லை, மடிச்சு விட்டோம்னா அது இது மேலே போயிடும். இல்லை இப்போ இது காட்டு இருக்கும், அதை ஃபோல்ட் பண்ணலாம், இதுக்கு எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குதுங்க. சேர் மடிக்கலாம், டைனிங் டேபிள் மடிக்கலாம், அந்த மாதிரி நிறைய நம்ம டைனிங் டேபிள் கூட மடிச்சிடலாம். நல்லா ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது ஷூராக் செப்பல் ஸ்டாண்ட். இதில் வந்து நிறைய சைஸஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் என்ன ஸ்பெஷல்னால், ஷூராக் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிறது வால் மவுண்ட் தான் வருது. பட் நம்ம பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் வால் மவுண்ட்னா இது வந்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து செவுத்தில் ஆணி அடிக்கிறப்போ ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்னன்ற கண்டிஷன் இதை மூவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இது வந்து எவ்வளோ அட்வான்டேஜ்னா ரெண்டுமே இருக்குது. இன்கேஸ் இல்லைங்க எனக்கு வந்து வால் மவுண்ட் தான் வேணும்னா, இதில் வால் மவுண்டோட இது வந்து டிஃபால்ட்டாகவே ஓல்ஸ் வருது, அதை நீங்கள் வந்து படிக்கலாம். பட் இதில் வீல்ஸ் இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஷூவில் வந்து செப்பல் ஈரமெல்லாம் இருக்கும், யாருமே அந்த இடத்துல க்ளீன் பண்ண முடியாது. வால் மவுண்ட் பண்ணும்போது ஈரமும் எல்லாமே குப்பையும் டஸ்ட்டு திரும்பி வரும். இது அப்படி இல்லை, ஜஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 4 ரேக்குங்க. 4 ரேக் பார்த்தீங்கன்னா கீழே 2 இது ஓப்பன் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி மேலே ஒரு இது ஓப்பன் ஆயிரும், ஓப்பன் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஓப்பன் ஆகுதுங்க. இதில் என்ன எதனால் இருக்குன்னா, நமக்கு ஷூ வச்சு எடுக்கிறதுக்கான இடம் மட்டும் இருந்தால் போதும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேக் இருக்குங்க. இந்த இடத்துல ஷூ மாதிரி பெரிய ஐட்டங்கள் வச்சுட்டு லேடிஸ் செப்பலும் ப்ளஸ் வந்து குழந்தைங்கள கிட்ஸோட செப்பல்ஸ் வந்து நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நார்மலாக வந்து ஒரு 2.5 செட்டு இது இப்போ வந்து 5 செட்டாக வந்து யூஸ் ஆகிடும். ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து நாங்கள் என்ன தரோம், வித் லாக்கும் தரோம், தேவையான லாக்கும் தரோம். அதே மாதிரி லாக் பண்ணிக்கலாம். வெளியே வைக்கிறோம், நான் லாக் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக லாக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இந்த கலர் எங்களோட மெயின் ப்ளஸ் என்னென்னா கலர் ஆப்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து மோர் தென் 30 to 40 கலர்ஸ் இருக்குது. என்ன கலர் வேணாலும் பிக் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதுவும் வந்து 4 ரேக் தானே. பட் இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் கம்மியாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஹைட்டு இல்லாமல் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ஆச்சுங்களா. யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே திருப்பி இந்த பக்கம் ஒரு 2. இது வரைக்கும் வேற ஆமாம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே லாக் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாக் வரும். சப்போஸ் கஸ்டமர் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் லாக் வீட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. எப்போ லாக் வேணுமோ அப்போ அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நான் ப்ரொடக்ஷனில் வந்து பண்ணி கொடுத்துருவேன். எல்லாம் இமீடியட் டெலிவரிக்கான ஆப்ஷன் எல்லாமே லாக் இருக்கு. ப்ளஸ் இதில் என்னன்னா, இந்த மேலே வர போர்ஷன் நான் கலர்னு சொன்னேன் இல்லையா, கலருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கலர் பிளைன் கலர்ஸ் வந்து இது இல்லை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இதில் ஒட்டி கொடுத்துறோம். என்ன கலர் சொல்கிறாங்களோ அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கொடுத்துறோம். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இதையும் 4 தான் இருக்குது. அதே மாதிரி 6 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அந்த மாதிரி அவங்கவுங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணும், நீளமாக வேணும் அப்படின்னா அதையும் பண்ணித்தரோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 2 அடி அகலம் இருக்குங்க. இல்லை எனக்கு 3 அடி வேணும், 4 அடி வேணும் சொன்னால் ஆமாம் கஸ்டமைஸ் இந்த லென்த்தில் எவ்வளோ வேணும் பண்ணலாம். எல்லாமே இருக்கு. எல்லாமே அதுவுமே நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லாமே பண்ணலாம்.
சோ பீரோ முதல் கொண்டு இல்லைங்க நாங்க பீரோ பண்றது இந்த ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் என்ன ஃபர்னிச்சர் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ டைனிங் டேபிள் மடக்கி விடணும், காட் மடக்கி தரணும், இல்லைன்னா காட் ரெண்டாக மடிக்கணும். இது இல்லாமல் இந்த சேர்ஸ் இது பண்ணலாம், ஃபோல்டிங் சேர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ஐட்டம் இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபோல்டபிள் டேபிள் இல்லை ஃபோல்டபிள் காட் அப்படின்னா எத்தனை ஃபோல்டபிள் வரும் சார்? 3 ஃபோல்டர் இல்லை 2 ஃபோல்டர் மாதிரி அதுக்கு 2 வருது, 3 வருது, அந்த மாதிரி வெரைட்டிஸ். அதாவது அந்தந்த மாடலுக்கு வருது. இதில் என்னன்னா மாடலுங்கிறத விட நம்மளோட தேவை என்னன்னு இருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சில பேர் என்னென்னா எனக்கு மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் எனக்கு கெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற நாளுக்கு தேவையில்லை, அப்போ எனக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹெவியாக வரும். இல்லை எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க குதிப்பாங்க, அதனால் எனக்கு இன்னும் ஹெவி வேணும்னா அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் எங்களோட சப்ளைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட்டு அவங்க வேண்டியது. அது இல்லாமல் அவங்களுக்கு பங்கர்னு சொல்லுவாங்க, இது அவங்களோட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னா கார் டிரைவர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணாத ஒன்று அது வந்து போட்டிங்க பங்கர். பங்கர்னா 2 பேர் பண்ணுறாங்க. ஆமாம், அதையும் ஃபோல்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், அது வீடுகளுக்கு அது வாங்க ஆரம்பிக்கும். ஆமாம், அதெல்லாம் இப்போ இன்னைக்கு அவேர்னஸ் வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்கீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளாட், அதாவது வீடு கட்டிடுறாங்க, ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து பிஜி, அதாவது பேயிங் கெஸ்ட் மாதிரி நீங்கள் வீடு கட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களுக்கு காட் வேணும். இப்போ ஒரே ரூமில் 4 பேருக்கெல்லாம் வந்து இப்போ ரூம் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ பங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய காட் வந்து நார்மலாக ஒரு பிளேஸில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோதான். பட் இப்போ நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்ல என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுலேயுமே ஃபோல்டபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நைட் டைமில் காட் வேணும், டே டைமில் நான் சோஃபா யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் காட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணி உங்களுடைய சோஃபாவுக்கு கீழே நீங்கள் அதை தள்ளி வச்சிடலாம். அந்த சோஃபாவுமே கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஃபர்னிச்சர் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கிட்ட ஃபோல்டபிள், அதாவது எங்கள் வீடு வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு ஹால் தான். அந்த ஹாலுக்கு எங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள்ல இருந்து எங்களுடைய சோஃபால இருந்து காட்ல இருந்து எல்லாமே நாங்கள் செட் பண்ணி வைக்கணும். ஆனால் அந்தந்த டைமுக்கு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்ல சூப்பரான ஃபோல்டபிள் டைனிங் டேபிள் மாடல் கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வரக்கூடிய ரீல்ஸ்ல வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய கேட்லாக்ஸ் நாங்கள் இப்போ காமிக்கிறோம். அந்த கேட்லாக்ஸ்ல என்ன மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஹைலைட்ஸ் ஏதாவது உங்களுக்கு சொல்லுங்க. இது அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஷூ சப்பல்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சிருப்பாங்க. எக்ஸ்போஸ்டாக இருக்கு. அவ்வளோ 55-70 லட்ச ரூபா வீடு வாங்கி ஒரு முன்னாடி இப்போ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து இது வந்து எல்லாமே உள்ளே வைக்கும்போது ஒன்று நமக்கு அந்த க்ளீன்னஸ் ஒன்று ப்ளஸ் பார்க்குறக்கு அழகாக வந்து இருக்கும். இன்னொன்று மெயின் என்னன்னா இன்னைக்கு ஷூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வீட்டில் நாய் வளர்த்துட்டு இருப்பாங்க, நாய் எடுத்து கடிச்சு வச்சு அதில் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பிரச்சனைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ நல்ல ஷூ வந்ததுன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாரோ ஒருத்தர் இருக்கு, இது லாக் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறோம் இல்லைன்னா தூக்கி அப்படியே உள்ள வச்சு லாக் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, தூக்கி உள்ளே வச்சுட்டு போயிடலாம். எப்போ வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. பட் இதில் வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன டெவலப் பண்ணிட்டுனா மெயின் கலர் சோர்சிங். அப்புறம் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து ஹையர் எண்டு தான். இப்போ இதில் வந்து லோயர் எண்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எங்களுக்கு வர கால்ஸில் வந்து 100 கால்ஸில் வந்து குறைஞ்சது 50 கால்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, எங்களுக்கு கம்மியாக வேணும். பார்த்தீங்கன்னா இது வந்து 2900 அப் டு 16,000 வரைக்கும் சைஸ் இருக்குது. பட் இவ்வளோ என்னால் பண்ண முடியாது. பட் எனக்கு ஒரு இது ரேக் வேணும் வித் க்ளோஸ்டு லாக் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்கிறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு மாடல் இருக்கு. செப்பல் ஸ்டாண்டு தாங்க இது, செப்பல் ஸ்டாண்டு தான். இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அப்படியே ஃபுல் சைஸாக தான் போகுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் நாங்கள் அனுப்பும்போது டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் போகிறதுக்கெல்லாம் வந்து சான்சஸ் இல்லை. பட் இதில் எப்படின்னா இது டோட்டலி வந்து டூ இட் யுவர் செல்ஃப், டோட்டலாக பேக் பண்ணி கையில் கொடுத்துருவோம். கஸ்டமரே அவங்க வீட்டில் வந்து ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இந்த உருவம் அப்படியே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும், ப்ளஸ் வந்து உள்ள வந்து ரேக் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 16 செட்டு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரெண்ட்லி. இதில் இன்னொரு ப்ளஸ் அட்வான்டேஜ்னா இது என்ன மழையிலையும் வெயிலையும் வச்சாலும் ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இது கலர் கோட்டட் ஷீட்டு.
எப்படி நம்ம ரூஃபிங் ஷீட் எப்படி வந்து மலைக்கு வெயிலுக்கும் ஒன்றும் ஆகுறது அதே மாதிரி இருக்கும். லாங் டியூரபிள் ப்ளஸ் ஃபிட்டிங் வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எப்படிங்க இன்க்ளூடிங் எல்லாத்துலேயும் வீல் இருக்குங்க. ஏன்னா வீல் தான் இதனோட ப்ளஸ் பாயிண்டே தாங்க. ஆமாம், எங்கே வேணாலும் நழுத்தி வச்சுட்டு இந்த கீழே இருக்கிற டஸ்ட்டை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது சாயங்காலம் க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோ லாக் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயுமே நம்மளுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்களா? பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஏன்னா ஒவ்வொரு சிவரும் ஒவ்வொரு கலர் இருக்கு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் டிசைன்ஸ் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 வெரைட்டிஸ் வருது. ஓகே சார். கலர்ஸ் என்ன கலர் கேட்குறாங்களோ அது பண்ணிக்கலாம். இதில் பண்ணிக்கலாம். ஆமாம். எங்களுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார், சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் வந்து வீல் வச்சு மூவபிளா பண்ணி கொடுக்குறீங்க. இதே மாதிரி எங்களுக்கு பீரோவும் நீங்க இந்த மாதிரி வீல் செட் பண்ணி மூவபிள் பண்ணி கொடுக்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பீரோ பின்னாடி தான் இருக்கக்கூடிய குப்பை எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதே பீரோக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் என்னன்னா அதோட பெரிய ப்ராசஸ். இப்போ இதுக்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நார்மலாக ப்ரொடக்ஷன்னா வந்து எடுத்தோமா ஷீட்டை பெயிண்ட் பண்ணுறோமா அப்படின்றது இத்தனை டூல்ஸ். ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி அப்போ தான் வந்து காஸ்ட் வெர்ஷனாக நான் கொடுக்க முடியும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து மல்டிபிள் ப்ரொடக்ஷன் ஆகும்போது தான் கொடுக்க முடியும். இதுக்கே வந்து 1.5 ஏஜ். பட் ஆனால் அது ஃபியூச்சரில் இருக்குது. ஒரு பீரோவுக்கு வித் வீல்ஸோட இருக்குது. நான் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில், எனக்கு வேணும்னு பண்ணி வச்சிருக்கேங்க. அது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் பார்க்குறோம். வெரி ஷார்ட்லி. கண்டிப்பா சார், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பேஸ் கிராஃப்ட் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ் தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டமைசேஷன் அவைலபிள் இருக்குங்க. ஸோ கஸ்டமைசேஷன் என்னென்ன மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள் வால்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எந்தெந்த லொகேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் அனுப்பிட்டு இருக்கோம்? நான் த்ரூஅவுட் இந்தியா அனுப்பிச்சிருக்கோம். ஓ, இந்தியா ஃபுல்லாக ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டு இருக்கோங்க. பார்த்தீங்கன்னா மேஜர் கஸ்டமர்ஸ் யாருன்னா சென்னை தாங்க. சென்னை ஃபுல்லாக சார் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். ஸோ இவங்க நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் போகும்போது அங்கே பார்ப்போம் இல்லைங்களா, நிறைய ஃபர்னிச்சர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா காட் எக்ஸ்ட்ரா பெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கு, அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்களுக்கு, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இவங்க கிட்ட இருந்து சப்ளை போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்கூல் வச்சிருக்கீங்க, இல்லை உங்களுடைய ஒரு வீடு, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டீரியர் ஃபர்னிச்சர்ஸோட நீங்கள் வந்து அந்த ஃப்ளாட் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் கிராஃப்டை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் வந்து எப்படி சார் வீட்டுக்கு லொக்கேஷனுக்கு போய் சர்வீஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குங்களா சார்? இல்லை, வேண்டியது இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு எல்லாமே வந்து எடுத்து போனோன்னு இமீடியட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்படியே பண்ணணும்னாலும் கூட நாங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். லோக்கலில் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் ஏதாவது தேவைன்னா மட்டும் நாங்கள் பண்ணுறோம். பட் இப்போ தேவையே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே ரெடி டு யூஸ் தான் பண்ணிட்டு. ஸோ நம்ம எந்த ஃபர்னிச்சர் வாங்கினாலுமே அது ரெடி டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு நீங்கள் ஒரு பர்சனை கூப்பிடணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எந்த நெசசிட்டியுமே இல்லைங்க. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் கிராஃப்ட் அவங்க நேம் கேட்ட மாதிரி அவங்களுடைய ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நாங்கள் உள்ளே என்டர் ஆகும்போதே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரில் தான் என்டர் ஆகணும். ஸோ இவங்களுடைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஏர் கூலர் வந்து நம்ம கீழே வச்சு தான் பார்த்துருக்கோம். பட் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே காமிங்க அந்த வீடியோவை. ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா மேலே ஹேங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குமே கூட ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்கிபை பண்ணாமல் ஹேங்கிங்கில் வச்சு வந்து சில்லுங்கிறதுக்காக ஏர் கூலர் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஷாப் தான் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் ஷாப்புங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே குவாலிட்டியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் கிராஃப்டை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய 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 ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க சார். நிறைய ஐடியாஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி. கண்டிப்பாக சார். இந்த வீடியோ கீழே நீங்கள் உங்களுடைய ஐடியாஸை கூட ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யாராவது வந்து வீட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு நிறைய பணம் இல்லை, பட் டைம் இருக்குது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் டைமாக கொடுத்துருங்க. அவங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து டீலராக அந்த ஏரியாவுக்கு ஒரு சின்ன டீலராக அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம். பெரிய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு ப்ராடக்ட்டை கூட எடுத்து அவங்க விற்கிற மாதிரி எல்லாமே வந்து பண்ணித்தரேன். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோர் தென் ஒரு 10-11 பேர் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க வீட்டில் அங்கே பக்கத்தில் எல்லாம் ஆர்டர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. நாங்கள் அனுப்பிச்சு தந்துடுவோம். அதில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட் அவங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சூப்பரான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை நான் வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
ஸ்பேஸ் கிராஃப்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுடைய பிசினஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றாங்க. நீங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட்டா வாங்கி கூட நீங்க ரீசெல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல சாருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய என்கொயரிஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்களுடைய சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஷாப்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ சூப்பரான இந்த வீடியோவை இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸோட நெக்ஸ்ட் டைம் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறோம். அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ கல்பனா. தேங்க்யூ.